குடிநீர் தட்டுப்பாடு, முறையாக கட்டப்படாத குடியிருப்பு, மேல்நிலை கல்விக்கூடம் இல்லாதது என பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடி மக்கள். அவர்களின் பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து விவரங்களை இப்போது பார்ப்போம். எங்கும் இயற்கையின் எழில் சூழ்ந்து பசுமையாக காணப்படும் இந்த மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையோ வறண்டு வறுமையில் வாடுகிறது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அகஸ்தியர் காணி, சேர்வலாறு காணி, இளஞ்சிக்குழி காணி, மயிலாறு காணி குடியிருப்பு என 4 குடியிருப்புகள் உள்ளன. குடிநீர், மின்சார வசதி, சாலை, போக்குவரத்து, பள்ளிக்கூடம் என எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் இப்பகுதி மக்கள் வசித்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் அளிக்கும் கட்சிகள் ஆட்சியை பிடித்ததும் தங்களின் கோரிக்கைகளை புறக்கணித்து விடுவதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடிப்படை வசதியாக தண்ணியாக இப்போ எங்களுக்கு தண்ணி அவ்வளோவா தட்டுப்பாடு. டேங்கில் டேங்க் வேறு போய் பார்த்தோம்னா அவ்வளோ சுத்தம் இல்லை. கேட்டிங்களா, நாங்கள் குடிக்கிற தண்ணியே சுத்தம் இல்லாமல் தான் குடிக்கும் சார். கேட்டிங்களா சார், அவங்க இந்த தண்ணி எங்களுக்கு ரொம்ப இதாக தான் வருது. அந்த ஐயங்கோயிலில் வச்சு வார தண்ணி எல்லாம் அழுக்கான தண்ணி நாங்கள் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நாங்கள் வெந்நி போட்டு தான் குடிப்போம். சில டயத்தில் ஆற்றுல தண்ணி திறக்காமல் நிலமையில இருந்தால் நாங்கள் வெந்நி போட்டு தான் சார் குடிப்போம். ஓட்டு வரப்போ நம்ம போகத்தான் செய்யுது, ஓட்டு போடத்தான் செய்யுது. ஒரு சலுகையும் நமக்கு வரல. கீழே தான் போய் படிக்கணும். அதனால எங்களுக்கு பஸ் வசதியும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. சாயங்காலம் காலையில் ஒரு பஸ் உண்டு, அதுக்கு போயிடுவாங்க பிள்ளைங்க. ஆனால் சாயங்காலம் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு பஸ் இருந்தால் அந்த பிள்ளைங்க வந்துருங்க. குறைந்த ஓட்டுகளை மட்டுமே வைத்துள்ளதாலேயே தங்களை அரசியல் கட்சியினர் கண்டுகொள்வதில்லை என்று கூறும் இவர்கள் அரசின் திட்டங்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறுகின்றனர். காடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தங்களை அங்கிருந்து விரட்டும் அவலநிலை உருவாகி உள்ளதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். 2006 வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம்னு ஒன்று வந்திருக்கு. மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டம் இன்னைக்கு ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 8 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்டத்தை பற்றி மாநில அரசுகள், இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசு கண்டுக்கிட்டதே இல்லை. நாங்களும் என்னெல்லாமோலாம் முயற்சி பண்ணி தான் பார்க்குறோம். மாவட்ட கலெக்டர்களை பார்க்குறோம், தாசில்தார்களை பார்க்குறோம், ஆர்டிஓக்களை பார்க்குறோம். யாருமே இதை கண்டுக்கிறதில்ல. மக்களின் குறைகள் குறித்து விகேபுரம் ஊராட்சி தலைவர் மனோன்மணியிடம் கேட்டபோது 4 குடியிருப்புகளும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதால் வனத்துறை அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகராஜன்.